தள்ளுவண்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் தான் நான் உங்களை சந்திக்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸை உங்களால் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். வணக்கம் மக்களே, தள்ளுவண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தள்ளுவண்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அத்தன்டிக்கான ஒரு இடத்துல தான் இருக்கும் மிஸ்டர்.PORC. மிஸ்டர்.PORC பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க. இவங்க அத்தன்டிக்காக வந்து இந்த போர்க் டிஷ்ஷஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடைய நிறுவனர் மிஸ்டர் கார்த்திக் தான் நம்மளோட இருக்கார். வாங்க போய் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கார்த்திக். எஸ் வணக்கம். சொல்லுங்கள் கார்த்திக், உங்களுக்கு எப்படி இந்த கான்செப்ட் வந்தது? எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க? நம்ம ஃபஸ்ட் லாக்டவுன் 2020 ஜூனில் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஒரு ஹோம் கிச்சன் ரன் பண்ணோம். ஒரு 2-3 months கழிச்சு ஒரு நல்ல கஸ்டமர் பேஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். எங்கள் போர்க்குன்னு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூரில் கிடையாது. ஸோ அதனால தான் எங்கள் ட்ரை பண்ணோம். நாங்கள் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே செஞ்சு தரக்கு ஆள் கிடையாது. நான் செஞ்சு சாப்பிடுவேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ட்ரை அவ்வளோ. மிஸ்டர்.PORCோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து இதை குக் பண்ணி சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பார்த்தோம் நிறைய பேர் வந்து டைனின் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தரையும் கேட்டப்போ என்ன விஷயம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேயே வச்சு அந்த பெஸ்ட் போர்க் டிஷ்ஷஸ் வந்து மிஸ்டர்.PORCல தான் கொடுக்குறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து ரெகுலராக இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான இந்த போர்க் வாங்குறதுக்கான இந்த மீட்டெல்லாம் எங்கே ப்ரொக்யூர் பண்ணுறீங்க? ஆக்சுவலி லோக்கல் மார்க்கெட்லேயும் வாங்கிட்டு இருக்கோம். அது போக எங்களுக்கு தேவையான ஃப்ரோசன் ப்ராசஸ் மீட்ஸ் எல்லாம் வெளியிருந்து அவுட் சோர்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பியூர் ஒயிட் போர்க் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம் குக்கிங்காக. ஸோ ப்ரீட் பார்த்தீங்கன்னா டுரோக், லேண்ட் ரேஸ், லாங் ஒயிட், 3-way கிராஸ், நிறைய ப்ரீட்ஸ் இருக்குங்க. ஸோ நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த குக் பண்ணுறப்போ பார்த்துருந்தாங்க ஏதோ ஒயிட் கலரில் ஏதோ ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னதுங்க? ஒன்றும் இல்லை, லார்ட் போர்க்கோட லார்ட் தாங்க. அது லார்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் தான். அது நம்ம ஃபேட் எக்ஸ்ட்ராக்ட் ஆயில். அது ஒரு ஹை டென்சிட்டி ஃபேட், ரொம்ப நல்லது உடம்புக்கு, கொலஸ்ட்ரால் கிடையாது. ஸோ நாங்கள் குக்கிங் எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அதாவது வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் சப்பாத்தி, தோசை உட்பட நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது உங்கள்கிட்ட எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குங்க? எங்களுக்கு ஒன்லி போர்க் டிஷ்ஷஸ் தான் இருக்குது. போர்க்கில் நியர்லி ஒரு 30 வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு வெரைட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ஒரு 30 வரைக்கும் இருக்குது. அவ்வளோதான். நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஓகே, மிஸ்டர்.PORCலேயே த பெஸ்ட் செல்லிங் டிஷ் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஆக்சுவலாக அதுக்கு எனக்கு பதில் கிடையாது. ஏன்னா கஸ்டமைஸ் குக்கிங் நாங்கள் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு நியூ டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதுமே அது ஒரு நல்ல எல்லாருமே வாங்குவாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் ஹை சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னாமணி ட்ரையில் வந்து சின்னாமணி, மிளகு வறுவல், க்ரீன் சில்லி போக் நல்லாயிருக்கும். கார்லிக் போக் ரொம்ப நல்லா மூவ் ஆகும் எப்போவுமே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்னால் கூர்கி, விண்டாலும். ஸோ இது ரெண்டுமே நல்லா சேல் ஆகும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்க் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்றது. ஸோ உங்கள்கிட்ட தான் அதுக்கான பதில் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நான் பர்சனலாக சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கேன். நிறைய பேர் இல்லை, நான் கூட அப்படி தான் நினச்சேங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் அப்படிங்கிற. நம்ம கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். இப்போ பெங்களூர் மாதிரியோ மற்ற ஊர் மாதிரியோ சென்னை மாதிரியெல்லாம் இங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லைங்க. இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ கன்சியூமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. ஒரு எந்த ஹெசிடேஷன் பண்ணுற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. போர்க் எப்படி மற்ற மீட் மாதிரி தான் இதுவும். இது ஒரு ஹெல்த்தியான மீட்டும் கூட. பேலியோ ஃபாலோ பண்ணுறவங்க, கீட்டோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க, வாரியர் டயட்ஸு, ஸோ இவங்க எல்லாருமே போர்க் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை விட நம்மளை நார்மல் டயட் சாப்பிட்றவங்களும் அவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாகவே தெரியணும் எங்களை இதை பற்றி. ஸோ இங்கே எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணும்போது சரி இது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, ஃபிசிக்கலி நம்ம அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது எனக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ தான் எனக்கு தெரிய வருது. நிறைய டாக்டர்ஸ்கிட்ட நாங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, நான் வந்தோடனே பார்த்தேங்க என்னென்னா, இந்த மீட்டு வந்து நீங்கள் டைனின் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த பார்சல் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கரெக்டாக அந்த வெயிட் பிரகாரம் கொடுத்துட்டு இருந்தீங்க. எதுக்காக அதை பண்ணுறீங்க? இல்லை, எதுக்காகன்னா என்ன சொல்கிறது,
நான் ஒரு கால்குலேட் பண்ணேன், ஒரு காஸ்டிங் பண்ணி நாங்கள் ஒரு 300 கிராம்ஸ் வெயிட் கொடுக்கலாங்கிறது. அன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் கிராம்ஸ் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தனியாக போர்க் சாப்பிட்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 கிராம்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஒரு பர்சன் நல்லா சாப்பிட்றவங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணி ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தோம். இப்போ வரைக்கும் யாரும் எனக்கு எடை போட்டு பர்ஃபெக்டாக எல்லா கடையிலும் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. கஸ்டமருக்கு டவுட்ஸ் வரலாம், அது எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரில. நான் கொடுக்குறது பர்ஃபெக்டாக கொடுக்கணும், அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. அதை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும். ஸோ நம்மளோட ஒர்க்கிங் டைமிங்ஸ், ஒர்க்கிங் டேஸ்லாம் எப்படிங்க? மார்னிங் 11லேருந்து சர்வீஸ் இருக்குங்க, நைட் 10 வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறோம். பட் இங்கே என்னென்னா எல்லாமே ப்ரீ புக்கிங் பேஸஸ் தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி கேட்குறோம். எதனாலன்னா நாங்கள் வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கஸ்டமைஸாக குக் பண்ணுறோம். கஸ்டமைஸ்னால் எப்படின்னா நாங்கள் போடுற பீசஸ்லேருந்து நாங்கள் போன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. மீட் பீசஸும் அந்த ஃபேட் லேயர் சொல்லுவோம், ஃபேட் மேலே ஸ்கின்னோட பார்த்தீங்களா அந்த லேயர், இது 2 மட்டும் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். ரிப்ஸு சாப்ஸ்லாம் தனித்தனி டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே தனியாக காரம் வேணுமா வேணாமா, ஸ்பைஸ் லெவலில் இருந்து பீசஸ் என்ன வேணும், எது அதிகம் எது கம்மிங்கிறதுலேருந்து, ஸோ இது எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ்டாக குக் பண்ணி தரோம். கன்சிஸ்டன்சியும் கூட பார்த்திங்கன்னா ட்ரையாக வேணும், செம்மியாக வேணும். ஸோ சின்னமணி பார்த்திங்கன்னா ட்ரையாகவும் கேட்பாங்க, செம்மியாகவும் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷஸ்க்குமே கன்சிஸ்டன்சி இருந்து ஸ்பைஸ் லெவல்லேருந்து எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணுறதுனால டைம் ரொம்ப எடுக்குங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பேஸஸில் தான் 1.25 வருஷம் ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 10 பேர் வந்தால் கூட வெயிட் பண்ணால் தான் முடியும், இல்லைனா ஒரு 2 hours சொல்லிட்டு வரணுங்க, அந்த மாதிரி தாங்க. இப்போ ஓகே, அதாவது உங்களுடைய கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குங்க? டைடல் பார்க்லேருந்து சேரன் மாநகர் போகிற ரோட்லைங்க. டைடல் பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் லெஃப்ட்டில் இருக்குங்க. ஒரு எஸ்பெண்டுன்னு சொல்லுவாங்க, எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா. அது தாண்டி வாட்டர் டேங்க் இருக்கும், ஸ்ரீ பழமுதிர் இருக்கும். அது வந்து ஒரு 100 மீட்டர்ஸில் லெஃப்ட்டில் முன்னாடியே இருக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் அந்த டேக்அவே அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த விஷயம் நீங்களும் டெலிவரி பண்ணுறீங்களா இல்லை கஸ்டமர்ஸே வந்து வாங்கணுங்களா? இல்லைங்க, இங்கே டைனின் சர்வீஸ் இருக்குங்க. ஒரு 20 seater டைனின் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குங்க. டைனின் இருக்குது. டெலிவரிஸும் இங்கே தேர்ட் பார்ட்டி டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்குங்க. கோவிட் டெலிவரி, அப்புறம் 2-3 டெலிவரி பார்ட் A to Eன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்டையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கஸ்டமர்ஸே வில்லிங் பண்ணி வேறு ஏதாவது ஸ்விக்கி ஜெனிஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க, வந்தும் டேக் அவே பண்ணிட்டும் போயிட்டுருக்காங்க. ஸோ நேரில் உங்களுக்காக வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து போக் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு சொல்கிறேன். முதல் முறையாக போக் டிஷ் ட்ரை பண்ணேன். நிஜமாலுமே நல்லா இருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியர் இருந்தது, மீட் எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் மீட்டோட டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அதை செஞ்சுருக்க விதமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 3 யூனிக் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ட்ரையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஒரு சைடு கூட போக வேண்டிய விஷயம், சூப்பரான விஷயமா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து ஒரு போர்க் ஃபேன் இல்லை புதுசாக போர்க் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ்டர் போர்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே நல்லா இருந்தது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தள்ளு வண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.